அன்பான தேவ பிள்ளைகள் எல்லோருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் எல்லோரோட வாழ்விலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்று சொல்லி உங்களை வாழ்த்துவதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தேவ பிள்ளைகளே, நாம் 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலிருந்து நாம் மனிதன் சந்திக்கிற 3 விதமான பாவ சோதனைகளை குறித்து நாம் பார்த்து வருகிறோம். குறிப்பாக இந்த நாட்களிலே கண்களின் இச்சை என்ற பாவ சோதனை என்றால் என்ன, அதை எப்படி மேற்கொள்வது என்பதை பார்த்து வருகிறோம். இன்றைக்கும் அதை தொடர்ந்து தியானிப்போம். வாசிக்க கேட்கலாம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 16வது வசனம். ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். தேவ பிள்ளைகளே, நாம் 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலிருந்து நாம் பார்த்து வருகிறோம். இந்த கண்களின் இச்சை பாவ சோதனை என்பது பிரதானமாக பண ஆசை சம்பந்தப்பட்ட பாவ சோதனையாக இருக்கிறது என்ற காரியத்தை நாம் பார்த்து வருகிறோம். இந்த முடிவுக்கு நம்ம எப்படி வந்தோம்? இயேசுவினுடைய 2வது சோதனை லூக்கா 4ஆம் அதிகாரம் 5-6 வசனத்தில் இயேசுக்கு சகல ராஜ்யங்களையும் காட்டி இவங்களோட மகிமையெல்லாம் உமக்கு தருவேன் அப்படின்னு சொல்லி பிசாசு இப்படி இயேசுவினிடத்தில் பேசி இயேசுவை சோதிக்கிறத பார்க்கிறோம். அப்போ அதிலிருந்து நம்ம பார்க்கிற விஷயம் என்னன்னா, இந்த கண்களின் இச்சை பாவம் பிரதானமாக இந்த பண ஆசை சம்பந்தப்பட்டதாக. பண ஆசை மட்டும் இல்லை, அங்கே பிசாசு இயேசுவோட சொல்ல இதனுடைய அதிகாரத்தையும் உங்களுக்கு தருவேன்னு சொல்ற. அப்போ பதவி ஆசை, பண ஆசை, இது 2 சம்பந்தப்பட்டதாக தான் என்ன செய்கிறது, இந்த கண்களின் இச்சை பாவ சோதனை என்பது இது சம்மந்தப்பட்டதாக தான் என்ன செய்து இருக்குது என்று சொல்லி நம்ம பார்த்தோம். இப்போ கடந்த ஓரிரு வாரங்களாக இந்த பண ஆசை என்னும் இந்த பாவத்தை நாம் எப்படி மேற்கொள்வது, நம்முடைய நடைமுறை வாழ்க்கையிலே நாம் எப்படி மேற்கொள்வது என்பதை குறித்து நாம் பார்த்து வருகிறோம். இதற்காக நாம் வாசிக்க கேட்கலாம். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வலுவி அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள். நீயோ தேவனுடைய மனுஷனே, இவைகளை விட்டோடி நீதியையும் தேவ பக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையும் சாந்த குணத்தையும் அடையும்படி நாடு. பாருங்கள் தேவ பிள்ளைகளே, நாம் இப்போ பார்த்து வருகிற காரியம் என்னவென்றால், இந்த பண ஆசை என்னும் பாவத்துக்கு அடிமைப்படுவதற்கு காரணமே என்ன? மனிதனுக்கு தேவனோடு உறவில்லாம போனது தான் எனது காரணமாக என்ன செய்கிறது இருக்கு. அப்போ நாம் கடந்த வாரத்திலிருந்து பார்த்தோம், இங்கே பவுல் அப்போ பண ஆசை என்னும் தீமையை மேற்கொள்ள வேண்டும் என்றால், அப்போ ஒரு மனிதன் தேவனோடு ஒரு நெருங்கிய உறவுல வாழும்போது தான் அவன் பண ஆசையை மேற்கொள்ள முடியும். தேவனுடைய குணாதிசயத்துல வாழும்போது தான் பண ஆசையை மேற்கொள்ள முடியும் என்று சொல்வதை எங்கே 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 11வது வசனத்துல பார்க்கிறோம். பண ஆசையை மேற்கொள்றதுக்கான மருந்து என்ன அப்படிங்கிறத தெளிவா சொல்லி கொடுக்கிறாரு தீமோத்தேயுக்கு. பவுல் சொல்றாரு, தீமோத்தேயுவே, தேவனுடைய மனுஷனே, நீ என்ன பண்ணு, பண ஆசைக்கு பின்னாடி ஓடாத, அதை விட்டு ஓடு, பண ஆசையை விட்டு ஓடு. அது எப்படி யோசேப்பு பாவ சோதனை அகப்பட்ட போது அந்த இடத்த விட்டு ஒரே ஓட்டமா ஓடி போனான். அந்த மாதிரி நீ என்ன பண்ணு, பண ஆசையை விட்டு ஓடி நீ என்ன பண்ணு, இன்னொரு காரியத்தை அடையும்படி நாடு. அது என்னது? நீதி, தேவ பக்தி, விசுவாச, அன்பு, பொறுமை, சாந்தம், இதை அடையும்படி என்ன செய் நாடு அப்படிங்கிறத பார்க்கிறோம். நம்ம பார்த்தோம், இந்த 6 குணாதிசயங்களும் தேவனோடு நெருங்கிய உறவையும்
அடுத்தது அவரோடு நெருங்கிய உறவுல வாழ்றதுனால இப்போ அவருடைய சுபாவம் அல்லது குணாதிசயத்தை கொண்டவர்களாக நடைமுறை வாழ்விலே வாழ்வதை பற்றியும் இந்த 6 வார்த்தைகள் என்ன செய்கிறது, பேசுகிறது. அதனாலதான் இந்த வார்த்தைகளுடைய அர்த்தத்தை நம்ம என்ன செய்யதோ பார்க்க ஆரம்பிச்சோம். ஏன்னா இதை அடையும்படி நாடும் போதுதான் நீங்க பண ஆசை என்ன செய்ய மேற்கொள்ள முடியும் பாருங்க. அப்போ நம்ம முதலாவது பார்த்தது நீதி தேவ பக்தி. இதை அடையும்படி நாடுறதுன்னா என்னன்னு பார்த்தோம். இது எப்படி நீதி தேவ பக்தி என்பது எப்படி இப்போ நம்ம தேவனோடு ஒரு நெருங்கிய உறவுக்குள்ள பிரவேசிப்பதற்கு இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நம்ம எப்படி இப்போ இலவசமா தகுதியாக்கப்பட்டிருக்கிறபடினால் இப்போ அந்த தகுதியிலே வாழ்வதற்கு இப்போ நம்ம என்ன செய்யணும், தேவனை தேடுகிறவர்களாய் மாறணும். அதான் தேவ பக்தின்னு அர்த்தம். தேவனை தேடுகிறவர்களாய் மாறி அதுக்கு அடுத்தது தேவனை தேடுகிறது மூலம் இப்போ தேவனுடைய வழிகளில் நடக்க வாஞ்சிக்கிறவர்களாய் நாம் மாற வேண்டும். இதை அடையும்படி நாடுறது தான் நீதி தேவ பக்தியை அடையும்படி நாடு என்பதுக்கு அர்த்தங்கிறத நம்ம என்ன செய்தோம், கடந்த வாரத்தோடு பார்த்து முடித்தோம். கடந்த வாரத்தின் முடிவில் நம்ம அடுத்த 2 காரியத்தை அடையும்படி எப்படி நாடுறதுன்னு பார்க்க ஆரம்பித்தோம். அடுத்தது இந்த வசனம் சொல்லுது, விசுவாசத்தையும் அன்பையும் என்ன செய்ய அடையும்படி நாடு. இதை அடையும்படி எப்படி நாடுறது, இதனுடைய அர்த்தம் என்ன, இதை தான் நம்ம கடந்த வாரத்தில் என்ன செய்தோம் பார்க்க ஆரம்பித்தோம். பாருங்க, அது மறுபடியும் உங்களுக்கு ஒரு காரியத்தை நினைப்பூட்டி நம்ம அதனுடைய விளக்கத்துக்குள்ளாக இந்த வாரம் செல்வோம். பாருங்க, மறுபடியும் இப்போ சங்கீதம் 143 8வது வசனத்துக்கு செல்வோம். பாருங்க, சங்கீதம் 143 சங்கீதம் 143 அதுல 8வது வசனத்தை மற்றும் 10வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். அதிகாலையில் உமது கிருபையை கேட்க பண்ணும். உம்மை நம்பி இருக்கிறேன். நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு காண்பியும். உம்மிடத்தில் என் ஆத்மாவை உயர்த்துகிறேன். உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும். நீரே என் தேவன். உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக. பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இப்போ தேவனோடு நெருங்கிய உறவு கொள்வதற்கு எனக்கு தேவனுடைய நீதி அளிக்கப்பட்டதன் மூலமா தகுதி உண்டாயிருக்கு. இப்போ அந்த தகுதியில வாழ்றதுக்காக தான் இப்போ நான் கர்த்தரை என்ன செய்யறேன், தேட ஆரம்பிக்கிறேன். சங்கீதம் 34:10 சொல்லுகிற போல கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மை என்ன செய்ய குறைப்படாது. இப்போ நான் கர்த்தரை தேடுகிறவர்லாம் என்ன செய்யறேன், மாறுகிறேன். மாறும்போது என்ன ஆகுது, இப்போ கர்த்தர் எனக்கு என்ன பண்றாரு, நான் கர்த்தரை தேடுகிறவனா மாறும்போது கர்த்தர் எனக்கு சொல்லி கொடுக்குற ஒரு காரியம் என்ன, அவருக்கு பிரியமானதை செய்ய அவர் எனக்கு என்ன செய்கிறார், போதிக்க ஆரம்பிக்கிறார். நான் எந்த பாதையில நடந்தா நான் அவருக்கு பிரியமா இருப்பேன், எந்த பாதையில நடக்கிறது அவருடைய சித்தமா இருக்குது அப்படிங்கிறத அவர் எனக்கு என்ன செய்கிறார், காண்பிக்க ஆரம்பிக்கிறார், போதிக்க ஆரம்பிக்கிறார். அப்போ தேவனுக்கு பிரியமான பாதையிலே நடக்கிறது எப்படி, தேவனுடைய சித்தத்துல நாம் வாழ்வது எப்படி, அதை தான் பாருங்க 1 யோவான் 3:23 வசனத்துல நம்ம என்ன செய்யறோம் பார்க்கிறோம். தேவனுக்கு பிரியமான வழியில எப்படி நடக்கிறது, தேவனுக்கு சித்தமான பாதையில வாழ்றதுனா என்ன அப்படிங்கிறத அங்கே 1 யோவான் 3:23 வசனத்துல வேதம் நமக்கு என்ன செய்கிறது, விளக்கத்தை என்ன செய்கிறது, தருகிறது. பாருங்க, நாம் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மேல் விசுவாசமாயிருந்து அவர் நமக்கு கட்டளையிட்டபடி ஒருவரில் ஒருவர் அன்பாயிருக்க வேண்டும் என்பதே அவருடைய கற்பனையாயிருக்கிறது. அப்போ பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இப்போ அங்கே சங்கீதக்காரன் ஆண்டவர்கிட்ட கேட்கிறார், ஆண்டவரே உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு என்ன செய்யும், போதித்தருளும். ஆண்டவரே நான் நடக்க வேண்டிய வழி எனக்கு என்ன செய்யும், காண்பியும் அப்படின்னு சொல்லி இப்போ சங்கீதக்காரன் என்ன செய்யறார், கேட்கிறார். அது என்னது, அதான் தேவ பக்தி அடையும்படி என்னது, நாடுறது. அப்போ தேவ பக்தி அடையும்படி நாடும்படி நான் இப்போ ஆண்டவரே உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு காண்பித்தருளுன்னு சொல்லும் போதுதான் இப்போ ஆண்டவர் என்ன செய்யறார், காட்டுறார். நான் எப்படி ஒவ்வொரு நாளும் அவருக்கு பிரியமா வாழ்றது, அது அவருக்கு பிரியமா வாழ்றது எப்படி, அதை இங்க ஆண்டவர் சொல்றாரு. பாருங்க, இதுதான் கற்பனையா. ஆண்டவர் சொல்றாரு,
அவருக்கு பிரியமா வாழ்றது எப்படி? முதல் காரியம் நம்ம என்ன பண்ணணுமா, அவருடைய குமாரனாகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மேல் விசுவாசமாய் நம்ம என்ன செய்ய வேண்டும்? எல்லா காரியத்திலையும் அவர் மேல் விசுவாசம் வைத்து இந்த உலக வாழ்க்கையை நம்ம என்ன செய்யணும்? வாழணும். இதுதான் தேவனுடைய முதல் கற்பனையா என்ன செய்து இருக்குது பாருங்க. அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு, இனி ஓ இஷ்டப்படி நீ வாழக்கூடாது, ஓ ஞானம் பலனை சார்ந்து வாழக்கூடாது. இனி இந்த உலக வாழ்க்கையை நீ எப்படி வாழ போற? தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் வைத்து என்ன செய்ய போற? வாழ போற. இப்படிதான் நீ என்ன செய்ய போற? வாழ போற. அடுத்தது ரெண்டாவது, இந்த கற்பனையின் ரெண்டாவது பகுதி என்ன? அப்போ இப்ப நான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மேல் விசுவாசம் வைத்து வாழ்றேன். வாழும்போது நான் இயேசுவை தான் விசுவாசித்து வாழுகிறேன் என்பதை எப்படி நான் என்னுடைய கிரியையில வெளிப்படுத்துவது? அதை தான் அங்கே ஆண்டவர் சொல்றாரு, நீங்க ஒருவரில் ஒருவர் அன்பு கூறுவதன் மூலமாக இப்போ நீங்க இயேசுவின் மேல் விசுவாசமா தான் இருக்குங்கிறத என்ன செய்றீங்க? வெளிப்படுத்துகிறவர்களா என்ன செய்றீங்க? இருக்கிறீங்கன்னு சொன்னாரு. அப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு, ஒவ்வொரு நாளும் எப்படி தேவனுக்கு பிரியமா வாழ்றது? முதல் காரியம், கர்த்தராகிய இயேசுவை விசுவாசிச்சு வாழணும். ரெண்டாவது, நம்முடைய நடக்கை எல்லாவற்றிலும் நாம் அன்பா என்ன செய்ய வேண்டும்? இருக்க வேண்டும். இப்படி நம்ம வாழும்போது தேவனுக்கு பிரியமான வழியில நம்ம என்ன செய்யறோம்? வாழுகிறவர்களா என்ன செய்கிறோம்? இருக்கிறோம். இப்போ இதை கேட்கும் போதே சிலருக்கெல்லாம் மனசுல, சரி ஏதோ சொல்றீங்க, இயேசுவின் மேல் விசுவாசம் வைத்து வாழணும், அடுத்தது நம்முடைய நடக்கையில் அன்பா இருக்கணும்லாம் சொல்றீங்க, அது எனக்கு இன்னும் சரியா புரியலையே, அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி என்ன செய்யும்? வரும். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இந்த விசுவாசம் வைத்து கர்த்தர் மேல் விசுவாசம் வைத்து வாழ்றதுனா என்ன அர்த்தம்? நம்முடைய நடக்கைகள் எல்லாம் நம்ம அன்பா இருக்கிறதா என்ன அர்த்தம்? ஏன்னா இப்போ நம்ம 1 தீமோத்தேயு 6:11 அதை பார்க்கிறோம். நம்ம நீதியும் தேவபக்தியும் அடையும்படி நாடின பிறகு இப்போ அடுத்தது எதை அடையும்படி நாடணும்? விசுவாசத்தையும் அன்பையும் அடையும்படி என்ன செய்யணும்? நாடணும்னு ஆண்டவர் நமக்கு கட்டளை எடுக்கிறார். அப்போ விசுவாசத்தை அடையும்படி, அன்பை அடையும்படி நம்ம என்ன செய்யணும்? நாடணும். அப்போ நாடணும்னா முதல்ல இது என்னன்னு புரிஞ்சாதான் இதை அடையும்படி என்ன செய்ய முடியும்? நாட முடியும். அப்போ முதலாவது, கர்த்தரை விசுவாசித்து வாழ்றதுன்னா என்ன அர்த்தம்? பாருங்கள் தேவ பிள்ளைகளே, கர்த்தரை விசுவாசித்து வாழ்றது என்றால் கர்த்தருடைய வாக்கு தத்தங்களை விசுவாசித்து வாழ்றது தான் கர்த்தரை விசுவாசித்து வாழ்ற வாழ்க்கையாக என்ன செய்கிறது? இருக்கிறது. பாருங்க, வாசிக்கலாம். ரோமர் பாருங்க, ரோமர் 4ஆம் அதிகாரத்துக்கு போவோம். பாருங்க, ரோமர் 4ஆம் அதிகாரம் இப்போ 20-21 வசனத்தை நான் வாசிக்க கேட்கலாம். ரோமர் 4:20-21. தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இங்கே ஆபிரகாமுடைய வாழ்க்கையை குறித்து இங்கே வேதம் என்ன செய்கிறது? விவரிக்கிறது. ஆபிரகாமுடைய வாழ்க்கையில நம்ம எல்லாருக்கும் தெரிந்தபடி அவரோட வாழ்க்கையில இருந்து ஒரு பெரிய தேவை என்ன? அவருக்கு ஒரு குழந்தை என்னது தேவைப்பட்டது. பல வருடங்களாகியும் சாராளுக்கு பிள்ளை இன்னும் என்ன செய்யல? பிறக்கல. அவள் மலடியா என்ன செய்தா? இருந்தாள். இப்போ இந்த பிள்ளை ஆசீர்வாதத்தை ஆபிரகாம் என்ன செய்ய வேண்டும்? பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ அதை பெற்றுக்கொள்றதுக்கு ஆரம்பத்துல பாருங்க, ஆபிரகாம் உலக ஞானம், உலகத்தின் வழியில அவர் என்ன செய்யறாரு? நடக்கிறத பார்க்கிறோம். அதை தான் நம்ம ஆதியாகமம் 16ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம். அங்கே சாராள் ஆபிரகாம்கிட்ட சொல்றாரு, நான் தான் என்னாலதான் பிள்ளை பெற்றெடுக்க முடியல, அதனால நீங்க என்ன பண்ணுங்க, என்னுடைய வேலைக்காரியின் மூலமாக நீங்க என்ன செய்யுங்க, எனக்கு ஒரு பிள்ளையை பெற்றெடுத்து கொடுங்க அப்படின்னு சொல்லி தன்னுடைய வேலைக்காரியாகிய ஆகாரை ஆபிரகாமுக்கு மறுமணமாட்டியாக பாருங்க சாராள் ஆபிரகாமுக்கு அங்க கொடுக்கிறத பார்க்கிறோம். அப்போ ஆகாரின் மூலமாக இப்போ
ஆபிரகாம் என்ன பண்றாரு? இஸ்மவேலை என்ன செய்கிறார்? பெற்றெடுக்கிறார். இப்போ இஸ்மவேல் ஆபிரகாமின் குமாரனாக என்ன செய்கிறார்? இருக்கிறார். இந்த காரியம் பாருங்க கர்த்தருக்கு பிரியமாகவே என்னது இல்லை. ஏனென்றால் நீங்க ஆதியாகமம் 16ஆம் அதிகாரத்தை வாசித்தீங்கன்னா அந்த அதிகாரத்தின் முடிவில் போட்டிருக்கோம் ஆபிரகாமுக்கு வயது 86. ஆதியாகமம் 17ஆம் அதிகாரத்தின் 1வது வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னா அப்பொழுது ஆபிரகாமுக்கு 99 வயசு ஆயிட்டுன்னு போட்டிருக்கு. ஒரு 13 வருஷம் ஆண்டவருக்கும் ஆபிரகாமுக்கும் ஒரு உறவே இல்லாத ஒரு சூழ்நிலையை அங்கே என்ன செய்யற வாசிக்கிறோம். ஏன்னா ஆண்டவருடைய திட்டத்தின்படி இஸ்மவேல் விஷயத்துல ஆபிரகாம் என்ன செய்யல? செயல்படலை. சாராள் செயல்படலை. அவங்களுடைய நாட்கள்ல உள்ள அந்த உலக அறிவின்படி அவங்க என்ன செய்யறாங்க? செயல்படுறாங்க. ஆபிரகாமின் நாட்கள்ல ஆபிரகாம் கிட்டத்தட்ட 4000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்தவர். கிமு கிறிஸ்துவுக்கு முன் கிட்டத்தட்ட 2000 ஆண்டு கிறிஸ்துவுக்கு முன்பாக கிமு 2000 அந்த காலகட்டத்தில் அவர் வாழ்ந்தவர் பாருங்க. அப்போ அவர் வாழ்ந்த அந்த நாட்கள்ல அந்த சமுதாயத்துல ஒரு மனைவி தன் கணவனுக்கு பிள்ளையை பெற்றுக் கொடுக்க முடியலைன்னா என்ன செய்வாங்க? இன்னொரு பெண்ணை திருமணம் செய்து அதன் மூலமாக என்ன செய்வாங்க? பிள்ளை பெற்றெடுப்பாங்க. இதுதான் அந்த நாட்களின் முறை. அந்த உலக அறிவின்படி தான் பாருங்க சாராள் தன்னுடைய வேலைக்காரியாகிய ஆகார ஆபிரகாமுக்கு பாருங்க பிள்ளை பெற்றெடுக்க அவள் என்ன செய்கிறாள்? ஆபிரகாமுக்கு ஆகாரை கொடுத்து, நீங்க இப்போ இவர் ஆகார மூலமா எனக்கு பிள்ளையை பெற்று கொடுங்கன்னு சொல்லி கொடுத்து, இப்படி உலக அறிவின்படி அங்கே பிள்ளையை பெற்றெடுக்கிறத நம்ம என்ன செய்யறோம்? பார்க்கிறோம். ஆனா இது தேவனுடைய திட்டமே என்னது இல்லை. தேவனுடைய திட்டம் என்ன? ஆபிரகாம் கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தத்தை என்ன செய்யணும்? விசுவாசிக்கணும். கர்த்தர் என்ன வாக்கு தத்தத்தை கொடுத்தாரு? ஆபிரகாமுக்கு சொன்னார், உன்னை அநேக ஜாதிகளுக்கு என்ன செய்வேன்? தகப்பனை ஆக்குவேன்னு சொன்னார். அந்த வார்த்தைய ஆபிரகாம் என்ன செய்யல? நம்பல. கிட்டத்தட்ட 13 வருஷம் அவர் ஆண்டவருடைய வார்த்தையின் மேல நம்பிக்கை வைத்து வாழாததுனால 13 வருஷமா ஆபிரகாம் தேவனுக்கு பிரியமாவே என்ன செய்யல? வாழல. ஆனா 99வது வயதுல கர்த்தர் மறுபடியும் ஆபிரகாம்கிட்ட அவருடைய வார்த்தையை பேசி வாக்கு தத்தத்தை நினைப்பூட்டுகிறார். நினைப்பூட்டின போது என்னாச்சுங்கிறதா இங்க வாசிக்கிறோம். என்ன வாசிக்கிறோம் பாருங்க? ஆபிரகாம் தன்னுடைய 99வது வயதுல இப்போ தனக்கு பிள்ளை ஒரு பிள்ளை தேவை, அந்த ஆசீர்வாதத்தை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று இருக்கும்போது அவன் உலக அறிவின்படி நடக்கல. அவன் எப்படி நடக்கிறாரு? இப்போ கர்த்தருடைய வார்த்தையை அவர் என்ன செய்கிறார்? விசுவாசிக்கிறவராக என்ன செய்கிறார்? மாறுகிறார். உண்மைதான் பாருங்க. ஆபிரகாமுக்கு ஈசாக்கு பிறக்கும்போது அவருக்கு வயசு 100, சாராளுக்கு 90. அப்போ வயது சென்று விட்டது, ரொம்ப வயதாகி விட்டது. அந்த வயதுல பிள்ளை பிறக்கிறதுக்கு வாய்ப்பே என்னது இல்லை. ஆனா கர்த்தர் சொல்றாரு, நான் உனக்கு ஒரு குமாரனை தருவேன்னு சொல்றாரு. சொன்ன போது அந்த வயதான காலத்திலும் ஆபிரகாம் என்ன பண்றாரு? கர்த்தருடைய வாக்கு தத்தத்தை குறித்து கடந்த காலத்துல இஸ்மவேல் விஷயத்துல இருந்த அவிசுவாசத்தை போல திரும்பவும் அவர் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் இப்போ ஈசாக்கு குறித்த காரியத்திலே அந்த வாக்கு தத்தத்தை குறித்து அவர் தேவன் வாக்கு தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார் என்று முழு நிச்சயமா என்ன செய்கிறார்? நம்புகிறார். முழு நிச்சயமா என்ன செய்கிறார்? நம்புகிறார். நம்பி இப்ப அப்படி வாழ்ந்த போது பாருங்க, அது தேவனுக்கு பிரியமா இருந்தது. தேவனும் அற்புதம் செய்து தம்முடைய வாக்கு தத்தத்தை ஆபிரகாமுக்கு நிறைவேற்றி ஆபிரகாமின் 100வது வயதிலே கர்த்தர் சாராளுக்கு ஈசாக்கை பெற்றெடுக்க கிருபை செய்கிறார் பாருங்க. அப்போ பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இப்போ தேவனுக்கு பிரியமான வழியிலே நம்ம நடக்கிறவர்களாய் நம்ம என்ன செய்யறோம்? இப்போ நம்ம வாஞ்சிக்கிறோம். ஏன்னா இப்போ நம்ம தேவ பக்தி உள்ளவர்களா மாறியாச்சு. அப்போ தேவ பக்தியா இருக்கிற நான்
இப்போ தேவனுக்கு பிரியமானதை செய்ய நான் என்ன செய்கிறேன், நாடுகிறேன். அப்போ தேவனுக்கு பிரியமானதை செய்ய நாடுகிற நான் எப்படி வாழ வேண்டுமா? முதலாவது ஆண்டவர் சொல்றாரு, நீ தேவனுடைய குமாரனாக இயேசு கிறிஸ்து நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவனா என்ன செய்யணும், வாழணும்னு ஆண்டவர் சொல்றாரு. அப்போ இயேசுவின் மேல் விசுவாசம் வைத்து வாழ்றதுன்னா என்ன அர்த்தம்? என் வாழ்வின் ஒவ்வொரு காரியங்களிலேயும் இப்போ என்னுடைய ஆபிரகாமை போல, ஆபிரகாம் இசுமவேல் விஷயத்துல நடந்து கொண்டது போல உலக ஞானத்தின்படி நடப்பதில்லை, ஈசாக்கின் விஷயத்துல எப்படி ஆபிரகாம் கர்த்தருடைய வாக்கு தத்தத்தின் மேல் விசுவாசம் வைத்து வாழ்ந்து அந்த அற்புதத்தை பெற்று கொண்டாரோ, அதே போல் நாமும் கூட நம்முடைய வாழ்வின் எல்லா காரியங்களிலேயும் கர்த்தருடைய வார்த்தையின் மேல் விசுவாசம் வைத்து நாம் வாழ்ந்து பாருங்க, கர்த்தரிடத்திலிருந்து நன்மையை பெற்றுக்கொள்ளுகிறவர்களாய் நம்முடைய வாழ்க்கை என்ன செய்ய வேண்டும், மாற வேண்டும். பாருங்க, எடுத்துக்காட்டுக்கு இப்போ ஒரு வேலை விஷயம் இருக்கலாம். இப்போ வேலையில ஆசீர்வதிக்கப்படணும். இப்போ யோசிச்சு பாருங்க, பண ஆசை எனக்கு என்ன சொல்லுது? பண ஆசை என்ன சொல்லுது? உன் வேலையில நீ சம்பாதிக்கிறதுக்கு அநியாயமான வழியை தேடு அப்படின்னு சொல்லி பண ஆசை என்னும் பாவம் நமக்கு என்ன செய்யுது, நம்மளை பார்த்து பேசுது. ஆனா இப்ப நம்ம என்ன பண்றோம், நாமும் தேவனோட மனுஷர்களா இருக்கிறபடினா இப்போ பண ஆசையை விட்டு ஓடுகிறவர்களா இருக்கிறோம். நாம இப்ப எப்படி இருக்கோம், விசுவாசத்தை அடையும்படி நாடுகிறவர்களா என்ன செய்யறோம், இருக்கிறோம். அதான் நம்முடைய வாழ்க்கை. அப்போ விசுவாசத்தை அடையும்படி நாடுகிற நான் இப்ப என்ன பண்றேன், என் வேலையிலே நான் ஆசீர்வதிக்கப்பட, என் வேலையிலே உயர்த்தப்பட, உலகத்தின் வழி பணாசையின் வழியில நடப்பதில்லை. நான் இப்ப எப்படி நடக்கிறேன், கர்த்தருடைய வாக்கு தத்தத்தை என்ன செய்யறேன், நம்புகிறேன். கர்த்தருடைய வாக்கு தத்தத்தை எப்படி நம்புறேன், கர்த்தர் தான் சொல்லி இருக்கிறாரு. உபாகமம் 28:8 வாசிக்க கேட்போம் பாருங்க. உபாகமம் 28:8. கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேளையிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்திலே உன்னை ஆசீர்வதிப்பார். அப்போ இங்க ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, நீங்க கையிடும் எல்லா வேலையிலும் கர்த்தர் உங்களை என்ன செய்வார், ஆசீர்வதிப்பார். அப்போ இப்ப நான் என்ன பண்றேன், என் வேலையில ஆசீர்வதிக்கப்படணும்னா நான் உலகத்தின் பண ஆசை வழியில நடக்கிறது இல்லை. இப்ப நான் என்ன பண்றேன், விசுவாசத்தின் வழியில நடக்கிறேன். எப்படி நடக்கிறேன், என் வேலையை நான் செய்யறேன். ஆனா செய்யும் போது எப்படி செய்யறேன், சும்மா செய்யலை, கர்த்தரை விசுவாசித்து கொண்டே நான் செய்கிறேன். கர்த்தாவே ஸ்தோத்திரம், இந்த வேலையை எனக்கு தந்திருக்கீங்க ஆண்டவரே, இந்த வேலையை நான் உற்சாகத்தோடு செய்ய போகிறேன், உண்மையாக செய்ய போகிறேன். எப்படி செய்ய போகிறேன், நீங்கள் நான் செய்கிற இந்த வேலையின் மேல் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவீங்க, கட்டளையிட்டு இந்த வேலையில் என்னை ஆசீர்வதிப்பீங்க, என்னை உயர்த்துவீங்க, என்னை பெருக பண்ணுவீங்கன்னு சொல்லி நான் அந்த வேலையை செய்யும் போதே கர்த்தருடைய வாக்கு தத்தத்தின் மேல் விசுவாசம் உள்ளவனா நான் இப்போ என்ன செய்கிறேன், அந்த வேலையை செய்கிறேன். சும்மா செய்கிறதில்ல. தொடர்ந்து பாருங்க, அதே உபாகமம் 28 12வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். ஏற்ற காலத்தில் உன் தேசத்திலே மழை பெய்யவும் நீ கையிட்டு செய்யும் வேலைகளை எல்லாம் ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறப்பார். நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். பாருங்க, அப்போ நான் வேலையை செய்கிறேன், கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார்னு விசுவாசிக்கிறேன். விசுவாசிக்கிற மட்டும் இல்லை, ஒருவேளை இன்னைக்கு செய்கிற வேலையில ஒருவேளை நான் ஒரு கீழான போஸ்ட்டில் இருக்கலாம், என்னுடைய நிலை ஒரு சாதாரண பதவியில் இருக்கிறவனா இருக்கலாம். இப்போ பதவி உயர்வு வேணும். இப்போ அந்த பதவி உயர்வுக்காக நம்ம என்ன செய்யறதில்லை, உலகத்தின் பண ஆசை அல்லது பதவி ஆசையின் உலகத்தார் பாருங்க, பண ஆசை பதவி ஆசை பிடிச்சி என்ன விதமான அநியாயமான அநீதியின் காரியத்தையும் செய்யறதுக்கு ஆயத்தமாக இருக்கிறாங்க. ஆனால் நம்ம அப்படி செய்யறதில்லை. நம்ம என்ன சொல்கிறோம், நான் இப்போ கர்த்தர் எனக்கு இந்த வேலையை கொடுத்துருக்காரு, ஆமாம் இப்போ சின்ன பதவியில் தான் இருக்கேன், பரவாயில்ல, கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லியிருக்கேன், நான் விசுவாசிச்சுக்கிறேன். அது மட்டும் இல்லை, ஏற்ற காலத்தில் கர்த்தர் என்னை என்ன செய்வார், உயர்த்துவார் நம்பி நம்ம என்ன செய்கிறோம், விசுவாசத்தோடு செய்கிறோம். என்ன விசுவாசம், அவர் கர்த்தர் சொல்லியிருக்க, ஏற்ற காலத்தில் என் வாழ்வில் ஆசீர்வாதம் உண்டாக முடியும், அவர் வானத்தின் மதகுகளை என்ன செய்வார், திறப்பார், நான் ஆசீர்வதிக்கப்படுவேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்கிறார். அப்போ அதனால நான் அந்த வேலையை உத்தமமாக உண்மையோடு செய்ய போகிறேன். ஏற்ற காலம் வரும்போது அவர் தம்முடைய நல்ல புக்ஷால வானத்தை திறப்பார், திறந்து என்னை ஆசீர்வதித்து ஏற்ற காலம் வரும்போது கண்டிப்பாக என்னை என்ன செய்வார், இந்த வேலையில் எனக்கு பதவி ஒருவர் தருவார்னு சொல்லி இப்படி நாம் ஆண்டவருடைய வாக்கு தத்தத்தை விசுவாசித்து
நம்முடைய வாழ்வின் காரியங்களை செய்வதுதான் விசுவாசத்தை அடையும்படி நாடுறது பாருங்க. அப்போ இன்றைக்கு நீங்க இதை தான் செய்யணும். காலையில எந்திரிச்சதுலேருந்து இப்படிதான் நம்ம வாழணும் பாருங்க. எப்படி வாழணும்? காலைல எந்திரிச்ச உடனே பாருங்க, வேலைக்கு போறதுக்கு முன்னாடியே அல்லது பள்ளிக்கூடத்துக்கு போறதுக்கு முன்னாடியே கர்த்தர் படிக்கிறது குறித்து என்ன வாக்கு தத்தத்தை சொல்லியிருக்காரு, அந்த வாக்கு தத்தத்தை தேடி அதை விசுவாசித்து அதை வைத்து ஜெபித்து இப்போ அந்த வார்த்தையை நம்பி படிக்கணும். கர்த்தருடைய வார்த்தையை நம்பி வேலை செய்யணும். கர்த்தருடைய வார்த்தையை நம்பி காரியங்களை செய்யும்போது இப்போ கர்த்தருடைய ஆசீர்வாதம் நமக்கு உண்டாகிறது. கர்த்தர் தம்முடைய வார்த்தையை ஆபிரகாமுக்கு நிறைவேற்றினது போல நமக்கும் நிறைவேற்றி நம்மையும் நம்முடைய வாழ்வின் காரியங்களை ஆசீர்விப்பார். இப்படி கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசித்து வாழ நாடுவதுதான் விசுவாசத்தை அடையும்படி நாடுறது. இப்படி ஒவ்வொரு நாளும் செய்யுங்கள். ஜெபிப்போம். அன்புள்ள பிதாவே, இயேசு நாம் ஜெபிக்கிறோம். அந்த நாளில் கேட்ட நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி. ஆண்டவரே, விசுவாசத்தை அடைவது என்றால் என்ன, விசுவாசத்தை அடையும்படி நாடு என்ற அந்த காரியத்தை இந்த நாளில் தெளிவாக நீர் எங்களுக்கு விளங்க செய்து இதை விளங்கி கொள்வதற்கு இந்த பிள்ளைகளோட மனக்கண்கள் திறக்கப்படட்டும். இந்த பிள்ளைகள் இதை புரிந்து கொண்டு ஆண்டவரே இந்த வார்த்தையின்படி வாழ்ந்து ஆண்டவரே ஸ்தோத்திரம், இந்த நாளில் இந்த பிள்ளைகள் நீதியும் தேவ பக்தியும் விசுவாசத்தையும் அடையும்படி நாடி பண ஆசை பொருள் ஆசையினும் பாவத்தை மேற்கொள்ள இந்த பிள்ளைகளை பலப்படுத்தி அருளுங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். மறுபடியும் அடுத்த வாரம் உங்களை சந்திக்க வரை நினைப்பூட்டுகிறேன். இயேசுவே ஆண்டவர். ஒவ்வொரு நாளும் அவர் மேல் விசுவாசம் வைத்து வாழுங்கள். ஆமேன்.